ஆனால் இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள் நம்முடைய அதிகாரப்பூர்வமான ஸ்டாண்ட் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, குறிப்பாக எதற்கு இது வந்து நமக்கு வேதனை கொடுக்குதுனாங்கன்னா, பெரோல்ல ஒருத்தவங்க வெளியே வந்திருக்கிறாங்க. குறிப்பாக இந்த கேஸை ஃபாலோ பண்ணுற எல்லோருக்குமே தெரியும் எத்தனை உயிர்கள் போயிருக்கு கோயம்புத்தூரில். அது ஆறாத ஒரு ரணமாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அது ஒரு ட்வீட் போட்டு ஒரு மாட்டியர் மாதிரி அதை மாற்றி காட்டி, காவல்துறையும் கூட முன்னும் ஒரு பிஜேபி 10 பேர் சேர்றாங்கன்னா அனுமதி கொடுக்காத காவல்துறை எப்படி இத்தனை பேர் சேர்வதற்கு அனுமதி கொடுக்குறாங்க? அப்போ டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸுடைய உச்சத்தில் இருக்கிறாங்க. அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸுடைய உச்சம் இன்னைக்கு கோவை மாநகரில் மறைந்த திரு பாஷா அவர்களுடைய பூத உடலுக்கு அவங்க எப்படி கொண்டு போக அலோ பண்ணாங்க, அது எவ்வளவு கம்யூனல் டென்ஷன் அதை உருவாக்கும். இப்போ தான் கோயம்புத்தூரில் பல விஷயங்கள் நடந்து என்னைய மல்டிபிள் சார்ஜ் ஷீட் போட்டு அமைதி திரும்பி கொண்டிருக்கிறது. அதனால் திமுக அவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அரசில் இருக்கும் பொழுது எதை வேரோடு அறுக்க வேண்டும், தீவிரவாதத்தை வேரோடு அறுக்கணும். மற்ற இடத்துல ஒரு இண்டோர் மீட்டிங் நடத்துகிறாங்க, எல்லோருக்கும் அனுமதி இருக்கு. இது ஊர்வலம் என்பது இன்னைக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக கொடுக்கல, சேர்ந்துட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? அதனால் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு கோயம்புத்தூர் மாநகரில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வர்ற வெள்ளிக்கிழமைய கருப்பு நாளாக அணிவித்து அவர்களும் ஊர்வலம் நாங்களும் எடுப்போம் அப்படிங்கிறாங்க. இது பிளாக் டே ஃபார் ஸ்டேட்ஸ் லா அண்ட் ஆர்டர், கருப்பு தினம். அதனால் கோவை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் நாங்களும் இன்னைக்கு வந்து ஊர்வலம் எடுப்போம், கருப்பு நாளாக இதை எடுப்போம். அதனால் எங்களுடைய வேலை தலைவர்களாக எல்லார்த்திட்டையும் பேசுகிறோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இதை உருவாக்கியது யார்? ஆளும் கட்சி. இதை கையாண்ட விதம் சரியில்லை. காலையிலே இல்லை, மத்தியானம் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல இருந்து இல்லை, வீட்டிலிருந்து இருக்கு. அதனால் தமிழக மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், கோவை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு ஆர்டிஃபிஷியலாக எல்லாரையும் ஹீரோ, எல்லாரையும் மாட்டியர்னு சொல்கிறோம். இறந்த பிறகு எல்லா மனிதர்களுக்கும் நான் மரியாதை கொடுப்பது வழக்கம் தான். இவர் யாரும் தப்பாக பேசலைங்க, அவர் செஞ்சது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஒரு ஊர்வலமாக அதை கௌரவப்படுத்த வேண்டுமா என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேள்வி. நம்மகிட்ட ஒரு வலிமையான கூட்டணி இருக்குங்கண்ணா, வலிமையான கூட்டணி நம்மகிட்ட இருக்கோம் அண்ணா. அதாவது நான் ஒரு கட்சி பேரை எடுத்து பேசுவதை விட இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மாறி இருக்கு. நம்மகிட்ட ஒரு வலிமையான கூட்டணி இருக்கு, எல்லாம் இணக்கமாக இருக்கும். அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் தமிழக மக்கள் 2024 தேர்தலையே மும்முனை போட்டியை பார்த்துருக்குறாங்க. 2025 பொறுத்திருந்து பார்ப்போம். தேசிய தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தேசிய சிந்தனை இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க, எல்லோருக்கும் ஒரு சிந்தனை இருக்குது எப்படி கொண்டு போகணும்னு. அதற்கான நேரமும் காலமும் ரொம்ப தூரம் இருக்குங்கண்ணா. நான் மாற்றம் இருக்குன்னு இங்கே சொல்லிங்கண்ணா. நான் சொல்வது நேரமும் காலமும் ரொம்ப தூரம் இருக்குன்னு சொல்றேன். நான் இப்போ கூட எடப்பாடி அண்ணனை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, எடப்பாடி அண்ணனை பற்றி என்ன சொன்னேன்னா, அண்ணன் அவரு மேடையில் அவரு கட்சியை பற்றி பேசும்போது கூட பிஜேபி பற்றி பேசுகிறாரு. 2014 இப்படி, 19 இப்படி, 24 இப்படி. அதனால் பிஜேபியை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கோம். தமிழகத்தில் திமுக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் எல்லாருமே தெளிவாக இருக்கோங்கண்ணா. வர்றங்கண்ணா, இப்போ திமுக ஒழிக்கப்பட வேண்டும்னா இப்போ நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா தான் ஒழிக்க முடியுமா? இல்லை நீங்கள் இருக்கிற கூட்டணியை வலிமைப்படுத்தினாலும் ஒழிக்க முடியுமா? எல்லாமே பாசிபிலிட்டி தாங்கண்ணா. நாங்கள் எங்கள் கட்சியை வளர்க்கிறோம், ஆளும் கட்சியை எதிர்த்து பேசுகிறோம், செய்கிற தவிர மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். அண்ணா நேரமும் காலமும் இருக்கு, பொறுத்திருந்து பாருங்க. அண்ணா டிஎம்கே ஃபைல்ஸ் 3 அண்ணே சென்னையில் வெளியிடுறோங்க அண்ணே 2025 ஆரம்ப கட்டத்தில். ஏன்னா வால்யூம் ஆஃப் டேட்டா வந்து ரொம்ப பெருசுங்கண்ணா, எல்லாம் ஆர்டிஐ போட்டு தனித்தனியாக எடுத்து கொஞ்சம் நேரம் ஆகுங்கண்ணா. பட் உறுதியாக அதை பண்ணுவோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 2016 காலகட்டத்தை நம்ம பார்த்தோம். 4 ஆண்டு காலம் வந்து உள்ளாட்சி தேர்தல் இல்லாமல் தமிழகம் இருந்துச்சு. அதில் என்னாச்சுன்னா, அந்தந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் பவர் எடுத்துக்கிட்டாங்க, மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் 4 ஆண்டுகள் இருந்தாங்க. குறிப்பாக ஊரக உள்ளாட்சி, கீழே உள்ளாட்சியில். இன்னைக்கு டேர்ம் ஜனவரி 5 ஜனவரி 5 முடிவுக்கு வர இருக்கு. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கே எதிர்க்கட்சி நண்பர்கள் இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. அதனால் உள்ளாட்சி தேர்தல் நடக்கணும், 2026 அசம்பிளி தேர்தல் நடக்கணுங்க, வேகமாக நடக்கணும், வலியுறுத்துவோம். இப்போ ஈரோடு கிழக்கில் போய் தேர்தல்னு சொன்னால் மக்கள் மேலே இங்கேயும் பார்க்குறாங்க, எத்தனை டைமையா ஓட்டு போடுறது. நமக்கு
தேர்தல் நடக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது, என்ன பண்ணுவாங்கன்னு. அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கை பொறுத்தவரை எத்தனை டைமே எங்களை பட்டியல் அடைச்சி வைப்பீங்கன்னு கேட்குறாங்க. மறுபடியும் எங்களை பட்டியல் அடைச்சி வைப்பீங்களான்னு. அதனால் இந்த முறை தேர்தல் நடக்க வேண்டும் என்றால் இதற்கு முன்பு நடந்த தேர்தல் போல் அது இருக்கக்கூடாது. ப்ரெஷர் குக்கரு, பட்டி, அப்புறம் ஒரு இடத்துல சொன்னாங்க, அண்ணே பட்டியல் அடைச்சா கூட பரவாயில்ல, உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் படத்தை போட்டாங்க, அதை வேற பார்க்க அண்ணா அண்ணா தேர்தல் அறிவித்த பிறகு சொல்லுறேங்கண்ணா. ஆனால் இன்னைக்கு வந்து அதனுடைய சட்டசபை உறுப்பினர் இறந்துருக்கிறாங்க. நானும் பெரிய காரியத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேங்கண்ணா. யாரும் அதிலிருந்து மீறல. தேர்தல்னா ஒரு கட்சி நிற்கணும், அதான் கட்சியினுடைய அழகு. எல்லாத்துடைய பலத்தையும் பார்த்துடலாம். தேர்தலுக்கு அறிவிப்பு வரட்டும், நாங்கள் எங்களுடைய கருத்து சொல்கிறோம். இது கடைசி கேள்வி எடுத்துக்கிறோங்கண்ணா. அண்ணா அண்ணா என்னோட சைடில் இருந்து ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி அரசியலாக நம்ம சும்மா திமுகவின் மீது எதிர்ப்பை சொல்வதை விட ஒரு ப்ரூஃபோட சொல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆள். அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட பேசணும். எங்களுக்கு இதிலே சந்தேகம் இருக்குது. காரணம், அவருடைய ஸ்கல் பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான இரும்பு கம்பியில் அடிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக காத்திருக்கின்றோம். அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர், மாநிலத்தினுடைய பொதுச்செயலர் அக்கா கார்த்தியனி அவர்கள், அண்ணே போஸ்ட்மார்ட்டம்காக வெயிட் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் எங்களுடைய அதிகாரப்பூர்வமாக ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அது சரியாக இருக்க வேண்டும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு சொந்தங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு இணைந்து பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர் காவல்துறை சொல்வது போல ஒரு ஆக்சிடென்ட்டில் அவர் இறக்கவில்லை, அவர் தாக்கப்பட்டிருக்கின்றார். ஒரு முன்பகை அவங்களுக்கு இருக்கு. அதனால் எஸ்பி அவங்க உறுதியளிச்சிருக்கிறாங்க, நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேகமாக கொடுக்குறோம், முதல்ல 5 நாள் கழிச்சு கொடுக்குறோம், நாங்கள் முடியாது என்று சொல்லியிருக்கின்றோம், அதுவரை உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தோடனே உங்கள்கிட்ட நாங்கள் பேசுகிறோம்.